டெல்லி கார் குண்டு வெடிப்பு தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு உறுதியாயிருக்கு. இதோடைய பின்னணி என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? பின்னணி என்ன? இந்தியாவுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும். டெல்லியில் அதிக குண்டு வெடிப்புகள் நடந்ததுன்னு பார்த்தா காங்கிரஸ் பீரியடில் தான். தீவிரவாதத்தை தூண்டி விடுறது இவங்க தான். தீவிரவாதத்துடைய வேறு இங்கே தான் இருக்குது. அவர்கள் நினைத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் குண்டு வெடிக்கிறது மூலிமா ஒரு அரசை, இந்தியாவில் மாற்று அரசை நிறுவ முடியும். இது எல்லாமே பைத்தியக்காரத்தனன்றது. போய் தீவிரவாத முகாம்களை அழிக்கிறாங்க, ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணுறாங்க, உலக நாடுகள் இது பண்ணுது. கண்டிப்பாக மத வெறியை தாண்டி, அதாவது ஒரு மனிதாபிமானம் இல்லை அப்படின்றது இந்த இடத்துல தெரிய வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிரை காக்கக்கூடிய மருத்துவர்களே இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடியது. அவனுக்குள்ள இந்த வெறி இன்னொரு நாட்டுக்காக நம்ம நாட்டில் இருக்கிற மக்களே கொள்றோம்ன்ற அளவுக்கு போயிடுச்சு. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு நமக்கு எதிர்ப்பு வரல, உலக நாடுகள் ஏற்றுக்குது. சண்டியர்கள் அமெரிக்கா உட்பட எல்லாரும் கம்முன்னு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அசாத் மசூருடைய தம்பி கொல்லப்பட்டதுக்கு நம்ம அட்டாக் பண்ணோம்ல, அதில் இறந்து போகிறோம். இராணுவ தளபதியெலாம் கலந்துக்கிறாங்க. ஆனால் அதிகப்படியாக தீவிரவாதிகளாக மாறுறது முஸ்லீம்ஸ் தான் அப்படின்றது ஒரு இருக்குது. பாகிஸ்தான இஸ்லாமியர்கள் தானே, அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் இங்கே பண்ணதுனால தீவிரவாதம்னால இவர்கள் தான் அப்படின்றது இதாகும். யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோட சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜேர்னலிஸ்ட் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். டெல்லி கார் குண்டு வெடிப்பு தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு உறுதியாயிருக்கு. இதோடைய பின்னணி என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? பின்னணி என்ன? இந்தியாவுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும். மத போர்வையில் அவர்கள் நினைத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் குண்டு வெடிக்கிறது மூலிமா ஒரு அரசை, இந்தியாவில் மாற்று அரசை நிறுவ முடியும். இது எல்லாமே பைத்தியக்காரத்தனன்றது. இதில் பலியாகிறது அப்பாவி மக்கள். எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம்லாம் நடக்குதோ அப்போல்லாம் அப்பாவி மக்கள் தான் அதுக்கு உயிரிழப்பு இந்த மாதிரி நடக்குது. ஒரு நாட்டுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு இது போன்ற விஷயங்களை பண்ணுறது. இந்த மாதிரி நேரங்களில் நான் எதிர்பார்க்குறது எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக இருக்கணும், அரசுக்கு துணையாக இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணீங்க, ஃபெயிலியரு அது இதுன்னு பேசுகிறாங்க. ஆனால் டெல்லியில் அதிக குண்டு வெடிப்புகள் நடந்ததுன்னு பார்த்தா காங்கிரஸ் பீரியடில் தான். இவர்கள் பீரியட்னு பார்த்தா 2001 பார்லிமெண்ட் அட்டாக். அதற்கு பிறகு ஹைகோர்ட்டில் ஒரு இது நடந்தது. மற்றபடி பெருசாக கிடையாது. அப்போ இவர்கள் பொதுவாகவே இந்த பகல்காம் தாக்குதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாக்கியவர்கள் பாகிஸ்தானியர்கள் என்று எப்படி சொல்கிறீர்கள்னு பார்லிமெண்ட்லேயே கேட்குறாங்க. தாக்கியவர்கள் பாகிஸ்தானியர்கள், பாகிஸ்தான் தீவிரவாதிகள், அவருடைய முகாமை போய் அழிக்கிறாங்க. உலக நாடுகள் இந்த தாக்குதல் நடந்தோன்னா, இந்த பகல்காம் தாக்குதல் நடந்தோன்னா போய் தீவிரவாத முகாம்களை அழிக்கிறாங்க, ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணுறாங்க, உலக நாடுகள் இது பண்ணுது. இஸ்லாமிய நாடுகளே அதை ஏற்றுக்குது. ஆனால் அவனா துள்ளிக்கிட்டு வர்ற உலக சண்டியர்கள் அமெரிக்கா உட்பட எல்லாரும் கம்முன்னு இருக்காங்க. அப்போ என்னென்னா, இந்திய வெளியுறவுத்துறையும் சரி, நம்மளுடைய ஆட்சி அமைப்பும் சரி, இந்த மாதிரி விவகாரங்கள் இவர்கள் தான் உலகத்தில் குழப்பம் விளைவிக்கிறது இவங்க தான். தீவிரவாதத்தை தூண்டி விடுறது இவங்க தான். தீவிரவாதத்துடைய வேறு இங்கே தான் இருக்குது அப்படின்னு நிரூபிக்கிறாங்க. அதை ஏற்றுக்கிறாங்க. அப்போ ஆப்ரேஷன் சிந்தூருக்கு நமக்கு எதிர்ப்பு வரல, உலக நாடுகள் ஏற்றுக்குது. இங்கே இருக்கிறவங்க இல்லாத அரசியலுக்காக சில இதெல்லாம் பேசுகிறாங்க. இது முடிந்த உடனே இந்த மாதிரி இதுக்கு பதிலடி கொடுக்கணுன்றதில் அவங்க வெறித்தனமாக இருக்கிறாங்க. நீங்கள் பாகிஸ்தான் எந்த அளவுக்கு ஜனநாயகம் இல்லாமல் போகுதுன்றதுக்கு நேற்றைய பார்லிமெண்ட் இது பெரிய உதாரணம். எப்படின்னா, இராணுவ தலைமை தளபதி கிட்ட எல்லா அதிகாரத்தையும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அணுசக்தி இது உட்பட, அணு ஆயுதம் உட்பட. அது மிக 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 டேஞ்சரான ஒன்று. ஒரு அரசியல் கட்சி அரசியல் மூலிமா பிரதமர் ஜனாதிபதினு வந்தால் அவர்கள் ஒரு இதுவாக சிந்திப்பாங்க. அது எனக்கு என்னன்னு பண்ண முடியாது. ஆனால் ஒரு இராணுவ தளபதி கையில் முழு அதிகாரத்தை, ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா அது மிக மோசமாக போய் முடியும். அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அசாத் மசூருடைய தம்பி கொல்லப்பட்டதுக்கு நம்ம அட்டாக் பண்ணோம்ல, அதில் இறந்து போகிறோம். இராணுவ தளபதியெலாம் கலந்துக்கிறாங்க. அப்போது தீவிரவாதத்தை ஆதரிக்கிற அந்த போக்கு ப்ளஸ் இராணுவ தளபதி கையில் எல்லா அதிகாரம்னா அந்த நாட்டுடைய ஜனநாயகம் என்ன ஆகுன்றது கேள்விக்குறி. சுப்ரீம் கோர்ட்டு சிவில் வழக்குகளை மட்டும்தான் விசாரிக்க முடியும், சிவில் கிரிமினல் வழக்கு மட்டும்தான் விசாரிக்க முடியும். அரசியல் சார்ந்த விஷயங்களில் தலையிட முடியாதுன்னு சட்டம் நிறைவேற்றுறாங்க. 4 உறுப்பினர் தவிர மற்ற எல்லாம் அந்த சட்டத்துக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. அவர்களுக்கு அவர்களே குழி தோன்ற ஏற்பாடு.
நீங்கள் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா அடுத்து அவர்கள் இராணுவ ஆட்சி கீழேயே மாட்டி மாட்டி அவருடைய பொருளாதாரம் சீரழிஞ்சு தீவிரவாதிகள் வளர்ந்து இந்த மாதிரி தான் அவர்கள் ஆட்சி போய்கிட்டே இருக்குது. ஜியா உல்லக்கு, இந்த பர்வேஸு, இவருன்னு வந்து இன்றைக்கி இந்த முனீர் இவரெல்லாம் வந்து உக்காந்து இன்றைக்கி அவர் கையில் அதிகாரத்தை தூக்கி கொடுக்குறாங்க. இந்தியா போன்ற நாடு மிகப்பெரிய நாடு, அதாவது பல சமஸ்தானம் 560 சமஸ்தானம் இணைஞ்சி இந்தியா உருவாகுது. இந்தியா இன்னை வரைக்கும் பக்காவாக இருக்குது. பலரும் மத ரீதியாகவோ இல்லை வேறு எந்த இது பண்ணாலும் எதுவுமே பண்ண முடியல. கிட்டத்தட்ட 21 மொழிகளுக்கு மேலே பிரதான மக்கள் பேசுகிற மொழிலாம் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல, பிரிக்க முடியல. அப்படின்றது அடிப்படை நம்முடைய வலுவான அரசியலமைப்பு சட்டம். இராணுவத்தை நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இவங்க வந்து தான் இப்போ முப்படைக்கு தளபதியை போட்டாங்க. யார்? பாஜக வந்துட்டு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் முப்படைக்குன்னு தளபதிலாம் கிடையாது. 3 படை தளபதி தனித்தனி, ஜனாதிபதி தான் அவர்களுக்குன்னு. இப்போ அதுக்கு ஒரு தளபதி போட்டிருக்காங்க. இருந்தாலும் அவருக்கு அந்த பவர் கிடையாது. சட்டமேற்ற அதிகாரமும் அனைத்து அதிகாரமும் பாராளுமன்றத்துக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் மட்டும்தான் இந்தியாவில் இருக்குது. நம்முடைய அரசியலமைப்பு ஒரு ஸ்ட்ராங்கு. அதனால தான் இங்கே எந்தவித புது விஷயங்களும் நடக்க முடியல. தீவிரவாதமும் எதுவும் தலை தூக்க முடியல. பெரும்பான்மை மதத்தவர் சிறுபான்மை மதத்தவரை ரொம்ப பண்ண முடியல. நடக்குது, ஆனால் பெரிய அளவில் இந்த இதெல்லாம் பண்ண முடியல. எங்கேயோ ஒரு வருஷத்துக்கு நடந்திருக்கும். ஆனால் பாகிஸ்தான் இந்த மாதிரி பண்ணதுடைய விளைவு, நீங்கள் பக்கத்து நாடு தீவிரவாதிகள் எல்லோரும் ஒன்று சேர்றது, அவர்களுடைய ஹப்பாதை மாற்றுறது, இந்த இதெல்லாம் நடக்குது. அந்த பகல்காம் தாக்குதல் பிறகு, ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு நம்ம மேலே கடுமையான கோபம். அதுலேயும் அசாத் மசூருடைய சகோதரன் கொல்லப்பட்டது. அந்த அசாத் மசூருடைய ஜெய்ஷே முகமது நம்மகிட்ட எவ்வளோ கோபமாக இருப்பான்னு நமக்கு தெரியும். நம்முடைய ராலேருந்து எல்லாம் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதில் அவர்கள் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களில் அதிதீவிரமாக என்ன சொல்கிறது, மூளை மழுங்கி போனன்னு சொல்லலாம், மனநோயாளிகள் சொல்லலாம். ஏன்னா மதம் மக்களை மனிதனை நெறிப்படுத்த தான். நீங்கள் இந்து, நான் முஸ்லீம், நான் என் வழிபாட்டை நான் வளர்ந்த விதத்துக்கு பண்ணுறேன், நீங்கள் உங்கள் இது, நான் உங்களை மதிக்கிறேன், நீங்கள் என்னை மதிக்கிறீங்க, அவ்வளோதான். ஆனால் அதை தாண்டி மதத்துக்குள்ள அரசியல். அப்புறம் நம்ம ஏன் இதை பண்ணணும்? நம்ம மதத்தால் இஸ்லாமியராக இருந்தாலும் நம்முடைய இனத்தால் நம்ம வந்து குடியுரிமையில் நம்ம இந்தியர்கள். நம்ம ஏன் இன்னொரு நாடு பாகிஸ்தான் அவன் பேச்சை நம்ம ஏன் கேட்கணும்? அதை கேட்டு நாம் ஏன் நம்ம மக்களையே கொல்லணும்? அப்படி கொல்றது மூலிமா நம்ம என்ன சாதிக்க போகிறோம்? இந்த எண்ணம் வரணும்ல. இது வராமல் தடுப்பது மத வெறி. கண்டிப்பா மத வெறியை தாண்டி, அதாவது ஒரு மனிதாபிமானம் இல்லை அப்படின்றது இந்த இடத்துல தெரிய வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிரை காக்கக்கூடிய மருத்துவர்களே இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடியது. மத வெறி வந்துடுச்சுன்னா மனிதாபிமானம் இல்லைன்னீங்கல்ல. மனிதாபிமானம் போயிடுச்சுன்னா அங்கே இன்டெலெக்சுவலு, சாதாரண ஆள், இதெல்லாம் கணக்குலேயே வராது. அவன் படிப்புலாம் தனி. ரொம்ப பேர் கேட்டாங்க, என்னங்க டாக்டராக இருக்கார், அவரு இது மாதிரி பட்டுறாருன்னு. படிப்புன்றது அவன் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஆனால் இது ஆண்டாண்டு காலமாக நம்ம மரபியல் தொடர்ச்சி மாதிரி, எப்படி அப்பா அம்மா அப்படியே வந்தது மதம் நம்மளுக்குள்ளே ஊறி இருக்கிறது. அது இப்போ அந்த வீட்லேயே எடுத்துக்கிட்டால், அந்த வீட்டில் இருக்க எல்லோருக்குமே அந்த ஒரு சகோதரர் சொல்லியிருக்காரு பாருங்கள், அந்த டாக்டர், அந்த உமர், நாங்கள் இந்தியர்கள் இந்தியாவிற்காக கல்லடிப்பட்டிருக்கோம், நாங்கள் இந்தியாவை நேசிக்கிறோம். இவன் அப்படி போயிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? ஆனால் என்னை அதை ஏற்றுக்குமா? இவர்களை கொண்டு போய் கைது பண்ணி எல்லாம் பண்ணிட்டான். கடைசியில் அவர்களை விடுவிப்பார்கள். அதற்குள்ளே அவர்கள் கிடைக்கிற அவமானம், அவர்களையும் குடும்பத்தையும் தீவிரவாத குடும்பமாக பார்க்க தான் ஜனங்க பார்ப்பாங்க. அங்கே பெரிய பிரச்சனை, திருமணம் நின்று போச்சு அந்த பொண்ணுக்கு. அவன் அதை பற்றி கவலைப்பட்டானா? அப்போது அவனுக்குள்ளே இருந்த வெறி இன்னொரு நாட்டுக்காக நம்ம நாட்டில் இருக்கிற மக்களே கொல்றோம்ன்ற அளவுக்கு போயிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒவ்வொருத்தரையாக செக் பண்ணி பிடிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஜெய்ஷே முகமதுடைய அணியில் இருந்த அந்த பெண் டாக்டர், மகளிர் அணி இதில் இருந்தது. அப்போது இது வந்து இன்றைக்கி அமெரிக்காவுடைய அந்த பாதுகாப்புத்துறையுடைய செயலரை அவர் சொல்லிட்டாரு. அவரே சொல்கிறாரு, இது தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு. இங்கே இருக்கிறவங்க தீவிரவாத தாக்குதலா, யாராவது பொறுப்பேற்றுக் கொண்டார்களா, என்ன சொல்கிறீர்கள் அப்படி இப்படின்னு உட்காந்து டிபேட்லேயும் அதுலேயும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தாக்குதல் நடந்திருக்கு, நம்முடைய இறையாண்மை பாதிக்கப்படுது, நம்முடைய மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்ற இதுலேருந்து அணுக மறுக்கிறார்கள். அதனால் இது வந்து ஜெய்ஷே முகமதுடைய தாக்குதல். இதில் இப்போ வர தகவல்லாம் பார்த்தா டிசம்பர் 6 பெரிய அளவில் இவர்கள் பண்ணுறதாக இருந்தது, முறியடிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் டெல்லியில் நடந்தது மிச்ச சுச்சம். இவர்கள் பிடிச்சது காஷ்மீரில் பிடிச்சிட்டாங்க. அந்த 8ஆம் தேதி போஸ்டர் ஒருத்தர் ஒட்டுறான். அந்த போஸ்ட்டை ஃபாலோ பண்ணி பிடிக்குமா டாக்டர் மாட்டுறான். அவனை பிடிக்கும் பொழுது 3000 கிலோமீட்டர் மாட்டுது. அதை வச்சு ஃபாலோ பண்ணால் ஹரியானாவில் ஒரு 3 டாக்டருங்க சிக்கிறானுங்க. அவங்கள்ட்ட இருந்த RDX 340 கிலோ எடுக்கும்போது
இந்த தகவல்லாம் பரவி இவனு ஒன்றும் புரியல அவனுக்கு. நம்ம என்ன பண்ணுறது, இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு லாஸ்ட்டில் வெடிக்க வச்சுட்டான். அது அம்மோனியம் நைட்ரேட்னு ஒரு இதெல்லாம் வச்சு வெடிக்க வச்சுட்டான். இது நடந்திருக்கு. இன்னும் ஒரு காரை கண்டுபிடிச்சிருக்காங்க. மொத்தம் 3 கார் வாங்கியிருக்காங்க. அப்போது இப்போ பிடிச்ச இதுலேயே ஒரு 300 கிலோ மிஸ் ஆகுது. இன்னொரு காரை பிடிக்க முடியல. அநேகமாக இன்னொரு இதை கூட அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கலாம். நம்ம உளவுத்துறை வேகமாக அவர்களை தேடும் முயற்சியில் இருக்கும். இன்னொன்று, எல்லாவற்றையும் பொதுமக்கள்கிட்டையோ வெளியிலையோ சொல்ல மாட்டாங்க. மக்கள் பீதி அடைவாங்க. பீதி அடைவது மட்டும் இல்லை, மக்களுக்குள்ளேயே மத கலவரம் உருவாகும். இப்போ இதை பயன்படுத்திக்கிட்டு இந்துத்துவவாதிகள் எல்லா முஸ்லீம்களும் மோசம்ன்ற ஒரு பார்வை. கண்டிப்பா அதுதான் வந்து பிஜேபி கட்டமைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து அதிகப்படியாக. பிஜேபி உடைய லீடர்ஸோ மற்றவங்களோ அதை கட்டமைக்கலை. கீழே இருக்கிறவன் நீ எல்லா இதுலேயுமே இருப்பான். இங்கே எப்படி இஸ்லாம் இதில் இப்போ இங்கே இருக்கிற முஸ்லீம் லீக்கோ மற்றவர்களோ நாட்டுடைய குடிமக்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அதிகப்படியாக தீவிரவாதிகளாக மாறுறது வந்து முஸ்லீம்ஸ் தான் அப்படின்றது ஒரு இருக்குது. அது ஒன்று கட்டமைக்கிறாங்க. நீங்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அண்டை நாடு ஒரு இஸ்லாமிய நாடு. எல்லை பிரச்சனை இயற்கையாகவே பிரிட்டிஷ்காரன் உருவாக்கி வச்சுட்டு போனது. அப்போ நமக்கு எல்லை பிரச்சனைனா ஒன்று சீனாவில் இந்த மாதிரி சீனா வேறு சைபர் அட்டாக்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான், வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறான். அது நமக்கு பெருசாக பார்க்க மாட்டோம். இவர்களும் பாஜகவும் வளரும் பொழுதே கட்சி வளர்கிறதுக்காக பாகிஸ்தானை மட்டுமே குறி வச்சு பண்ண அந்த பிரச்சாரம். எல்லாத்துக்கும் மேலே நம்மள்கிட்ட நடந்த தாக்குதல்கள் எல்லாமே பாகிஸ்தான் தீவிரவாதிகள், பாகிஸ்தான யார் இஸ்லாமியர்கள் தானே, அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் இங்கே பண்ணதுனால தீவிரவாதம்னால இவர்கள் தான் அப்படின்றது இதாகுது. இதே அந்த இடத்துல வேற ஒரு நாடு இருந்து அது ஒரு பிரச்சனையாக மாறி இருந்தால் அவர்கள் அந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்திருப்பாங்க. இப்போ இலங்கை இருக்குது, இலங்கைனால் நம்ம பிரச்சனை இல்லை. இப்போ பங்களாதேஷும் முஸ்லீம் நாடு தான். அப்போ அங்கேருந்து ஊடுருவ தான் செய்கிறான் வறுமைக்கு, தீவிரவாதிகள் உருவாகலை. ஆனால் பாகிஸ்தான் நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பாகிஸ்தானை யார் பயன்படுத்துகிறாங்க. அமெரிக்கா உட்பட பல நாடுகள் பாகிஸ்தானை பயன்படுத்தி இந்த பிராந்தியத்திலேயே ஆயுதம் விற்பதற்கு, இந்தியாவுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு பயன்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கும் பாருங்கள், இந்தியாவில் குண்டு வெடித்தோன்னா அமெரிக்கா ஒன்றும் கண்டுக்கல, லைட்டாக அப்படின்னு தொட்டாமல் போகிறான். பாகிஸ்தானில் காபூலில் குண்டு வெடித்தோன்னா தீவிரவாத தாக்குதல்னு உடனே அறிக்கை வருது, உங்களோட துணை நிற்போம் அப்படி இப்படின்னு. அவன் என்ன பண்ணுறான், இந்தியா தான் இந்த சதிக்கு காரணம்ட்டான். ஆனால் ஜோக் என்னென்னா, தாலிபான்கள் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க, நாங்கள் தான் அப்படின்னு. அப்போ இந்தியா மேலே குற்றச்சாட்டு போலின்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி இந்த ஆயுதம் விற்பதற்கு சர்வதேச இது எல்லாம் சேர்ந்து பாகிஸ்தானை பயன்படுத்துகிறாங்க. இதில் நான் ஒன்று சொல்கிறது என்னென்னா, இந்த ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி தீவிரவாதிகளை தாண்டி அங்கேயும் அப்பாவி இஸ்லாமியர்கள், பாகிஸ்தானுடைய மக்கள் இன்றைக்கும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கிறாங்க. வறுமை வரும்ல, வறுமை வந்துடும், வேலையில்லா திண்டாட்டம் வந்துடும், மிலிட்ரி ராஜ்யம் வந்தால் எப்படி இருக்கும்னு தெரியும், ஜனநாயகம் போயிடும். ஏதோ ஒரு வகையில் அந்த மக்கள் உயிர் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. நம்ம பெரிய ஜனநாயக நாடு, நம்ம நாட்டில் அரசியலமைப்பு சட்டம் எல்லாமே வெயிட்டு. இங்கே ஏதாவது அப்பப்போ ஏதாவது என்ன சொல்கிறது, குண்டு சுவிட்சு குத்துற மாதிரி குத்திக்கிட்டு இருக்காங்க. இது நமக்கு ஒரு மேட்டரே கிடையாது. கண்டிப்பா சார், நீங்க ஒரு பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்றீங்க. குடியரசு அதாவது சுதந்திரம் பெற்று இத்தனையோ வருடங்கள் ஆகுது, இன்னுமே அந்த ஒரு பயத்தோட தானே சார் நம்ம இருக்கோம். ஏன்னா இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா கோவையில வந்து குண்டு வெடிப்பு, இப்போ அதுல வந்து 17 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இப்போ இங்க வந்து 7 மருத்துவர்களை கைது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒவ்வொரு சம்பவம் அங்க எல்லை பாதுகாப்பு படையினர் மத்தியிலையும் சரி, மக்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய பயத்தோட தானே இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு சார். நான் தான் சொன்னேன் முன்னாடியே, பாகிஸ்தான் என்கிற நாடோட நாம் நட்பு கரம் நீட்டி அரசியல் ரீதியாக நாம் நட்பை வளர்த்தாலும் அதையும் மீறி இப்போ தான் நம்ம தாலிபான்கள்கிட்ட நெருங்கியிருக்கோம். ஆப்கானிஸ்தான் பெரிய அச்சுறுத்தலாக இருந்து அவர்கள் திருந்தி இன்றைக்கி அந்த நாட்டை அவர்கள் கொஞ்சம் முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறாங்க. இந்தியாவோட நட்புறவு இருக்குது. அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்போ வந்தார், இந்தியாவோட இருக்கார். மற்ற இஸ்லாமிய நாடுகளோட நம்ம நட்பு கருத்தோடு இருக்கோம். பாகிஸ்தான்கிட்ட நம்ம அதை பண்ண முடியல. அதுக்கு 2 காரணம். ஒன்று, பாஜக அவர்கள் இங்கே கட்சியை வளர்த்ததே அந்த எதிர்ப்பில் தான் வளர்த்தாங்க, அதிமுக மாதிரி இது. 2வது, பாகிஸ்தானுடைய அரசியல் அமைப்பு இயற்கையாகவே ஒரு நிலையற்ற அரசு. தீவிரவாதிகள் பிடியில் அந்த அரசில் பலரும் இருப்பாங்க. அப்போது அது ஒரு ஹப்பு மாதிரி மாறி தீவிரவாதத்துடைய பிரதான இது. நீங்கள் மற்ற நாடுகள் துருக்கி அவங்களோட கூட்டாளி, இந்த இதெல்லாம். அப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா போன்ற நாடுகளில் குழப்பம் விளைவிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஆயுத கடத்தல், போதை மருந்து கடத்தல், பணம் தான். நீ வெளியில் பார்க்குறதுக்கு அரசியல் இது அதுன்னு, நீ அவன் வந்து இங்கே ஒரு குண்டு வச்சு நான் இந்தியன் கவர்மெண்ட்டே மாற்றிட முடியுமா? ஆனால் இதற்கு பின்னாடி நான் வந்து ஜிகாத் பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கிறது, ஆயுதம், போதை மருந்து கடத்தல், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எல்லாமே ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகும்.
அப்போ நமக்கு வந்து அப்பப்போ ஏதாவது இந்த மாதிரி தொல்லைகள் இருக்கும். நீங்கள் நான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சதி முறியடிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சொல்கிறீங்க இந்திய மக்கள் ஒவ்வொருலையும் பயத்தோடய வாழணுங்க. அப்படி வாழாமல் இருக்கிறதுக்கு தான் நம்முடைய ராலேருந்து ஐபியிலேருந்து உளவு அமைப்புகள்லேருந்து எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குது. இதில் இது பெரிய அளவில் தீபாவளிக்கு வெடிக்க வைக்கிறதா இருந்திருக்காங்க, முடியல. டிசம்பர் 6 ஒரு 4-5 நகரங்களில் பெரிய அளவில் வெடிக்க வைக்கணும்னு அந்த சதியெலாம் முறியடிக்கப்பட்டிருக்குல்ல. லாஸ்ட்டில் நீங்கள் தப்பிச்சு போய் வேறு வழி இல்லாமல் அவன் அங்கே வெடிக்க வச்சுருக்கான். இல்லை அவனையும் பிடிச்சிருந்தாங்கன்னா ஒரு நாளுக்கு பாதுகாப்பு சரிவர இல்லை அப்படின்றது புரிஞ்சுக்க முடியும் தான். ஏன்னா செங்கோட்டை அப்படின்றது பெரிய ஏரியா, அந்த ரெட் ஃபோர்ட் கிட்ட எல்லா அமைச்சர்களும் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அந்த இடத்துல இவ்வளவு பாதுகாப்பு குறைபாடு இருக்கும் பட்சத்தில் வேற எந்த நகரத்தினாலும் அவங்களால ஈஸியாக அதை பண்ண முடியும். எடுத்துக்கங்க, காரு எல்லாம் போய்கிட்டு வந்துட்டு இருக்குது. இதில் ஒரு 200 கிலோ வெடிகுண்டு வச்சுட்டு வந்தால் வெடிக்க வச்சுட்டான்னு வச்சுக்கிங்க, பாதுகாப்பு குறைபாடுன்னு சொல்லுவீங்களா? எல்லா நேரமும் எல்லாத்தையும் விழிப்புணர்வு இருக்க முடியாது. அந்த தகவல்லாம் அப்படியே சேகரிச்சுட்டே இருப்பாங்க. சேகரிச்சுட்டே இருந்து ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா அலர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அலர்ட் பண்ணால் அது மக்களுக்கெல்லாம் வராது, செய்தி ஸ்தாபனங்களும் வராது. டிஜி லெவலில் அலர்ட் போட்டுருவாங்க. இந்த மாதிரி சந்தேகப்படுறோம், ஒரு டீமு சென்னைக்குள்ளே நுழைஞ்சிருக்குது, அலர்ட்டாக இருங்கன்னு. திடீர்னு இறங்கி செக் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம கூட இதை டிடி செக் பண்ணுறாங்க அது இதுன்னு நினச்சிக்குவோம். ஆனால் இந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் உளவு அமைப்புகளும் சரி மற்றதும் சரி நடக்காமல், அந்த டாம் க்ரூஸ் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் அவன் வந்து ஏஜெண்ட்டாக வருவான். அவனுடைய அடையாளமே இருக்காது. அந்த எந்த நாட்டுக்காக இப்போ இன்னொரு நாட்டில் ஒர்க் பண்ணுவான். ஆனால் அவன் அந்த நாடு கூட அவனுக்கு ஹெல்ப் பண்ணாது. பணம் கொடுக்கலாம் கொடுக்கும், மாட்டினா எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி தான் இருக்கும். அவன் பெரிய சாதனையை பண்ணி முடிச்சிருப்பான், நாடுகளுடைய பெரிய இதை தடுத்திருப்பான். ஆனால் அவன் அதை கொண்டாட முடியாது வெளியே. அந்த மாதிரி தான் ராலேருந்து உளவு அமைப்புகள், அது எந்த ஆட்சி இருந்தாலும் சரி. அப்போ அவர்கள் பெரிய பெரிய சம்பவங்களை தடுத்துருவாங்க, நடக்காமே போயிருக்கோம். ஆனால் நமக்கு அது வெளியே தெரியாது. அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தோன்னா அதோடைய நுனி பகுதி வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் சொன்னீங்களா கோயம்புத்தூர் பிளாஸ்ட், அதில் எங்கெங்கே வரைக்கும் சம்மந்தம் இருக்குன்றதை இது பண்ணுறாங்க. பெங்களூர் பிளாஸ்ட் நடந்ததில்ல, அவன் நான் 3 வருஷம் முன்னாடி மாட்ட வேண்டியவன் தப்பிச்சிட்டான். அதற்கு பிறகு பெங்களூரில் பிளாஸ்ட் பண்ணுறான். அவனை எப்படி தேடி பிடிக்கிறாங்கன்னா அவனுடைய தொப்பியை வச்சு தான் பிடிக்கிறாங்க. அது ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதை. அவன் இங்கே சென்னையில் தங்கி இருந்திருக்கான், 2 மாதம் இங்கே இருந்திருக்கான். அப்போ நடுவில் பெங்களூரில் போய் அந்த பிளாஸ்ட் பண்ணுறான். மறுபடியும் சென்னைக்கு வந்துட்டு ஆந்திராவுக்கு போகும்போது தான் பிடிச்சிட்டாங்க அவனை. எப்படி பிடிக்கிறாங்கன்னா அவன் அங்கேருந்து குண்டை வெடிச்சிட்டு பேக் மாட்டி போகிறான், பஸ்ஸில் ஏறுறான், போகிறான் வர்றான். அந்த சிசிடிவிலாம் வச்சு 2000 சிசிடிவி மேலே பார்க்குறாங்க. ஒரு இடத்துல அவன் வந்து ஜர்கின் இல்லை, தொப்பியும் இல்லை, இறங்கி போகிறான். உடனடியாக அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு என்ஐஏ மற்றவெல்லாம் போய் தொப்பியை எடுக்கிறாங்க. தொப்பியை செக் பண்ணால் அது ரொம்ப லிமிட்டட் எடிஷன் தொப்பி. அது போலோ மொத்தமே 400 தொப்பி தான் நம்ம சவுத் இந்தியாவில் இது பண்ணியிருக்காங்க. அதோடைய மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர் யார், இது எங்கே இருந்தது, அந்த நம்பர் இருக்குது அந்த தொப்பியில். எப்படி மாற்றான் பாருங்கள். அந்த தொப்பி யாருதுன்னு பார்த்தா அது வந்து சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் விற்றுருக்காங்கன்றாங்க. சென்னையிலனா இங்கே ஒரு பீச்சுக்கிட்ட இருக்க ஒரு மாலில் போகிறாங்க. அங்கே போனால் தம்பி ஈஸியாக அப்படி கேமராவில் வர்றாரு, இது பண்ணுறாரு. அவ கூட இன்னொருத்தனும் இருக்கிறான். அதுக்கப்புறம் அவன் எங்கே போகிறான் வரான்னு கிட்டத்தட்ட 2000 சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து அவன் ட்ரிப்ளிகேல தங்கி எல்லாம் எடுத்து லாஸ்ட்டில் பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எப்படி நீங்கள் இது பண்ண முடியும்? இதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது. நீங்கள் திருட்டு மைண்டோடு வர்றீங்க. இப்போ நீங்கள் ரூமில் வர்றீங்க, 4 பொருள் இருக்குது, 2 பொருளை எடுக்கணும்னு மைண்டில் வர்றீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? அது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க, உங்களுக்கு அப்புறம் 4 பேர் வந்துட்டாங்க, காணா போயிடுச்சு பொருள், நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களை பொறுத்தவரை நீங்கள் சாமர்த்தியசாலி அந்த நேரத்துக்கு. நான் அதுக்கப்புறம் 4 பேரையும் சந்தேகப்பட்டு சோதித்து சிசிடிவி கேமரா எடுத்து மற்றது எடுத்து அப்புறம் உங்களை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்காமலும் போயிடுவோம். அதுக்குள்ளே நீங்கள் இன்னும் 4 இடம் எடுத்துகிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி தான் இது. தீவிரவாதிகள்னால் அவன் பயிற்சி பெற்று ஊடுருவுறான், அவங்க சகல விதத்துலையும் பண்ணி கொடுக்குறாங்க. இதற்கு பணம் மற்ற விஷயங்களுக்கு போதை மருந்து கடத்துகிறாங்க, ட்ரோன் மூலிமா இந்தியாவுக்குள்ளே போடுறாங்க, இங்கே இருக்கிறவனே ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி பல இதை மீறி தான் பிடிக்கிறார்கள். இப்போ இந்த பிடிச்ச டீமை பிடிக்காமல் விட்டுருந்தா, ஒரு இவங்க சொல்கிறாங்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆகிருந்தா அவன் டிசம்பர் மாதம் அடுத்த மாதம் கொண்டு வச்சுருப்பான், 4 இடத்துல வெடிச்சிருக்கணும். இப்போவும் ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, யாரோ தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. குஜராத்தில் பிடிச்ச டாக்டரு அது ஒரு ரசாயனம், அதை வச்சு கொள்றதுக்கு இது பண்ணியிருக்காங்க, அவனை பிடிச்சிட்டாங்க. இப்போ அவனோட ஹைதராபாத் வீடு எல்லாம் சோதனை பண்ணி அங்கேயும் எடுத்திருக்காங்க. அப்போ அப்படி எப்படி லிங்க் போய்கிட்டே இருக்கும், பிடிப்பாங்க. இது அவனை பிடிச்சிட்டான் தகவல் வந்தோன்னா கூட இருக்கிறவன் ஹைட் ஆகிடுவான்ல. அப்போ இவனை பிடிச்சிட்டு அவன் என்ன இவங்க தேடணும். துப்பாக்கி படம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான்.
கண்டிப்பா சார். இன்னொரு விஷயம், அதாவது பாதுகாப்பு குறைபாடு சரியில்லை அப்படின்னு எதனால சொல்றாங்கன்னா, இப்ப பகல்கான் தாக்குதல் பார்த்தோம்னா வீரர்கள், அதாவது ராணுவ வீரர்கள் வந்து அவங்களுடைய பணியை முடிச்சுட்டு கேம்புக்கு போற வழியில தான் அந்த தாக்குதல் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. புல்வாமா அதுல ஒன்வேல 8 கிலோமீட்டருக்கு வந்து தான் அவங்க தாக்குதல். அப்போ அந்த இடத்துல ஒன்வேல எப்படி வர முடியும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இதுதான் சார் பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். புல்வாமா தாக்குதல் பாதுகாப்பு குறைபாடுன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. நீங்கள் மும்பை தாக்குதலுக்கு ஆர்டிஎக்ஸை லாரியில் கொண்டு வரான், 160 ரூபா லஞ்சம் கொடுத்துட்டு உள்ள வந்துட்டான். நீங்கள் இந்தியா பெரிய நாடுகளில் நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி எதுன்னு பண்ணுவீங்க? பணம் லஞ்சம்னு இருக்கிற வரைக்கும் நீங்கள் எங்கே வேணால் எது வேணால் பண்ணலாமே. அதனால் நீங்கள் அதெல்லாம் எல்லா இடத்துலையுமே இதாக இருக்கணும். பலது அதான் சொன்னேன், பலது தடுத்துருப்பாங்க, அதையும் மீறி எங்கேயாவது ஒன்று மிஸ் ஆகும். பகல்காம் தாக்குதலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, பார்லிமெண்ட்டில் பெரிய புத்திசாலித்தனமாக 120 கிலோமீட்டர் பாக் எல்லைக்கும் பகல்காமுக்கும் அவன் எப்படி இங்கே வந்து அடிக்க முடிஞ்சது, நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க? அங்கே 2 விஷயம் நடந்தது. ஒன்று, அங்கே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்துடுச்சு. அந்த அரசு வந்தோடனே அங்கே நீ எல்லை அந்த பகுதியில் நீ பாதுகாக்கிறியா நான் பாதுகாக்கிறவன்னு ஈகோ, அதுவே தப்பு. 2வது, அங்கே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இது வந்து மூளைச்சலவை செய்கிற வேலைலாம் நடக்கும். அப்போ அந்த கிராமத்தில் வந்து தங்கிக்குவாங்க. நீங்கள் காஷ்மீரையும் பாகிஸ்தானுக்கு என்ன வித்தியாசம் தெரியும்? உள்ளே வந்து தங்கிட்டு இது பண்ணி ஒரு நாள் தேர்ந்தெடுத்து அங்கே தங்கினவன் தான் வந்து அடிக்கிறான். அவன் இதுக்காக அந்த எல்லை தாண்டி அங்கேருந்துலாம் வரல, அடிச்சுட்டு அது பெரிய காட்டுப்பகுதி, அவன் ஹைட் ஆகிடுறான். அப்புறம் தேடுறாங்க, இது பண்ணுறாங்க. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் தேடுதலில் மாற்றி அதில் முக்கியமான ஆளை கொள்கிறாங்க. அதனால் இது எல்லை பகுதியில் இது நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பெரிய காட்டுப்பகுதி, இது ஊடுருவல்ன்றது நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதில் சிவிலியனுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாது. சிவிலியனுக்கு வந்து ரொம்ப பேரை மூளைச்செலவு பண்ணி நமக்கு எதிரானவன்னு வச்சுருப்பாங்க. மிலிட்ரி சில இடங்களில் போகும்போது ஜனங்களுக்கு எதிராக நடக்கும். நீங்கள் ஒரு காலத்துலலாம் காஷ்மீர்லலாம் மிலிட்ரி ஆடின ஆட்டம்லாம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது. நினச்ச வீட்டில் போடுவாங்க, பண்ணுவாங்க. அப்போ ஜனங்க உங்களை எப்படி பார்ப்பாங்க? அப்போ இந்த மாதிரி பண்ணுறோம், நம்ம இஸ்லாமியர்னால பண்ணுறாங்க, இவங்களை அடிக்கணும்னா நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அவங்க அந்த தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுப்பாங்களா மாட்டாங்களா? வீரப்பன் தேடுதல் வேட்டையில் வீரப்பன் வந்து அந்த மக்களுக்கு ஆதரவாக இருந்தால், தேடுதல் வேட்டையில் பண்ணவங்க மக்களை தொல்லை பண்ணாங்க, பல கொடுமைகள் பண்ணாங்க. அதனால் என்ன ஆகிடுச்சு, வீரப்பனை பிடிக்கவும் முடியல, சீனை மட்டும் போட்டு வந்தாங்க. ஒரு அதிகாரி வந்து அந்த மக்களுக்கு நல்லது பண்ணணுன்னு எல்லாம் பண்ண ஆரம்பித்து நெருங்கினோன்னே வீரப்பன் பற்றிய குழுலாம் கிடச்சிது. அப்போ நீங்கள் போலீஸு இந்த பல விடுதலை பார்த்தீங்கள, அந்த மாதிரி போலீஸ் தான் அதிகம். போலீஸ்னு இல்லை, மிலிட்ரியோ அதிகாரிகளோ இந்த இதுதான் இருக்கும். மக்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இது அந்த மக்களை பற்றி இது கவலைப்பட்டுக்கிட்டு அவங்களுக்கு எதாவது நல்லது பண்ணிக்கிட்டு அவங்களோட இணைஞ்சிட்டா அவனை உங்களுக்கு இன்ஃபார்மராக இருப்பான். இங்கே இது நடக்குது, அது நடக்குது, இங்கே தீவிரவாத இந்த வீட்டில் திடீர்னு 4 பேர் வந்திருக்காங்க, தங்கியிருக்காங்க, சந்தேகமாக இருக்குது, அவன் காஷ்மீரி கூட கிடையாது அப்படின்னு அவனே தகவல் தருவான். இதுதான் நீங்கள் எதுவுமே துப்பாக்கியாலையும் அடக்குமுறையாலையெல்லாம் சாதிக்க முடியாது. சில இடங்களில் ஜனநாயக ரீதியாக தான் போக முடியும். அதையும் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் மீறி தான் எங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்குது. இதை வச்சுக்கிட்டே நீங்கள் பண்ணணுன்னா அதை நான் கேட்குறேன். டெல்லியில் இது வரைக்கும் நடந்த குண்டு வெடிப்பு சம்பவங்களில் ஒரே மாதத்தில் 3 தடவை வெடிச்சிருக்குது, அடுத்தடுத்த மாதங்களில் வெடிச்சிருக்குது. இந்த மாதிரி அதிகமாக குண்டு வெடித்ததெல்லாம் காங்கிரஸ் பீரியடு. என்ன பண்ணீங்க? சரி, தீவிரவாதிகளை கிரே லிஸ்ட்டில், அதாவது தீவிரவாதிகளை பற்றி இது பண்ணி சர்வதேச நீதிமன்றத்தில் கொண்டு போயிட்டு அவர்களுக்கு எதிரான குற்றச்செயல் நிரூபித்து பாகிஸ்தான் இது இப்படி பண்ணுதுன்னு நிரூபித்து பாகிஸ்தானுக்கு கிரே லிஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது. அந்த வேலையெல்லாம் அவங்களால பண்ண முடிஞ்சதுன்னா பண்ண முடியல. பிஜேபி கவர்மெண்ட்டில் பண்ணாங்க 2008 இவர்கள் இது பண்ணாங்க. அதற்கு பிறகு அவங்க கிரே லிஸ்ட்டில் வைக்கிறதுலாம் பண்ணாங்க. அந்த மாதிரி வெளியுறவு கொள்கை இந்த மாதிரி விஷயங்கள்ல காங்கிரஸ் பிஜேபிலாம் நீங்கள் தனியாக பிரித்து பார்க்க முடியாது. நம்ம எப்படி பார்க்கணுன்னா இந்தியா அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக. இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இந்த வெடிபொருட்கள் கிட்டத்தட்ட 3000 கிலோவுக்கு மேலே வந்து வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. இந்த வெடிபொருட்கள் எல்லாமே ஒன்று வான்வழி மூலம் கொண்டு வரப்பட்டதாக இருக்கணும், இல்லைன்னா கடல் வழி மூலம் கொண்டு வரப்பட்டதாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே மாநிலங்கள் கிட்ட இல்லை, மத்திய அரசு கிட்ட தான் இருக்குது. அப்போ அந்த மத்திய அரசு சரிவர செயல்படலை அப்படின்றது இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. இந்தியா ஒரு பெரிய நாடு. இன்றைக்கி கராச்சியில் இருந்தோம், அந்த ஆப்கானிஸ்தான் அந்த பகுதியில் இருந்தோம், டன் கணக்கில் போதை மருந்துகள் மகாராஷ்டிராவுக்கும் சூரத்துக்கும் குஜராத்து இதுலேயும் வந்துக்கிட்டே இருக்குது. அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை இதை யார் பண்ணுறான்னு பார்த்தா தாவூத் இப்ராஹிமுடைய அந்த டி கம்பெனி அவங்க பண்ணுறாங்க. அவங்க அதில் பெரிய ஆள். அவர் போய் துபாயில் உட்காந்துக்கிட்டு
இந்த இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது இல்லாமல் தென் மாநிலங்கள்லேயும் இந்த கடல் வழியாக இது போதை மருந்து கடத்தல், ஆயுத கடத்தல். நான் அதனால தான் சொன்னேன், ஆயுதம், போதை மருந்து கடத்தல், அதன் மூலம் பணம் ஈட்டுவது, மணி லாண்ட்ரி, இது எல்லாமே தீவிரவாதத்துக்கு, ஆயுதங்களை வாங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் உதவும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றோட ஒன்று சார்ந்தது. இதை தடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிற இது வந்து ஒரு கண்டெய்னர்லேயே வேறு ஒரு பேரில் போட்டு ஒரு நாள் லட்சக்கணக்கான கண்டெய்னர் வரும். நீங்கள் ஸ்க்ராப்புன்னு போட்டு உள்ளே கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க. அங்கே கொஞ்சம் பேர் லஞ்சம் கொடுத்து நேராக உள்ளே வருதுன்னா என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் மீறி தான் கண்டுபிடிக்கிறது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். பெரிய நாடுங்க. நீங்கள் எல்லா சொல்கிறது கரெக்டு. வான்வெளியாகவும் அது அவங்க கப்பல் மூலிமா வரலாம், கடல் வழியாக வரலாம். இது எல்லாத்தையும் கண்காணிச்சிட்டே இருக்காங்க. அதை மீறி நடக்கும். நீங்கள் ட்ரோன் மூலிமாவே போதை இதை கொண்டு வந்து எல்லையில் ட்ரோன் வழியாக உள்ளே போடுறாங்க. அதையும் ட்ரோனையும் வீழ்த்துவாங்க. அதை மீறியும் வரும். லோக்கலில் இருக்க இளைஞர்களையும் பயன்படுத்திக்குவாங்க. வருமானம்ல. போதை மருந்து எடுத்து கொண்டு போய் நீங்கள் கொரியர், இப்போ தீவிரவாதிகள் நேரடியாக இருக்காங்களா, ஆக்டிவிஸ்ட்னுவாங்க. இன்டலெக்சுவல்ஸ் இந்த மாதிரி ஆட்களை மறைமுகமாக பயன்படுத்துவாங்க. ஸ்லீப்பர் செல். அவன் எப்படி வேணாலும் உதவுவான். அவன் வந்து இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு கண்டெய்னர் வரும். நான் ஒரு கம்பெனி வச்சுருப்பேன். வெளியூர்லேருந்து நான் பழைய துணிகள் இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே எக்ஸ்போர்ட்டில் போட்டு நான் விற்பேன். பொருள்கள், டாய்ஸ், இந்த மாதிரி என்ன பிடிப்பாங்க. என்கிட்ட வந்து உங்கள் கண்டெய்னரில் இந்த மாதிரி அனுப்புகிறோம், நீங்கள் எனக்கு இது பண்ணி கொடுங்க, உங்களுக்கு 5 கோடி ரூபா கொடுக்குறாங்க. இவன் ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டால் கூட அந்த காசை எடுக்க முடியாது. இந்த ஓகேன்றுவோம். இவன் இந்த டாய்ஸு இதெல்லாம் கொண்டு வரும் பொழுது அங்கே சுங்கத்துறையில் மற்ற பழக்கம் இருக்க வச்சுக்கோங்க. இவன் ஏற்கனவே சில இதுக்கு வந்து கொஞ்சம் வரி கம்மியாக போனால் ஏதாவது இல்லை அவனை கவனிச்சு வச்சுருப்பான். இப்போ பெருசாக கவனிப்பான். இந்த கண்டெய்னரில் இது வருது, சைனாலேருந்து எலக்ட்ரிக்கல் இது கொண்டு வரேன், கொஞ்சம் இது பண்ணுங்கள், இந்தாங்க உங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபா அப்படி இப்படின்னா என்ன பெருசாக செகண்ட் ஹேண்டு பொருட்கள், ரைட்டு, செக் பண்ண கூட மாட்டாங்க. அப்போது நீங்கள் உள்ளே கொண்டு வந்து கொரியரை மாதிரி அவன் கொடுத்துருவான். அவனுங்க இறக்கிட்டு போவாங்க. இதில் சர்வதேச பணம் விளாடும். நம்மளும் அந்த வேலையை பண்ணுவோம். வந்து அங்கே போய் ஒர்க் பண்ணுதுன்னா, ஒரு தொழிலதிபர் ஒரு மேட்ரு பண்ணோன்னா இங்கேருந்து கோடிக்கணக்கில் பணம் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. தீவிரவாத செயல்களில் நம்மளுடைய இதுக்காக இந்த துப்புரவாளர் பணிக்காக, அந்த இதுக்காக. அப்போ இப்படிலாம் உள்ளே வருது. நீங்கள் எப்படி நீங்கள் இது பண்ண முடியும்? சென்னை துறைமுகம் எடுத்துங்க, எங்கன்னா எடுத்துங்க, ஸ்கிராப்பு அது இதுன்னு வருது. கண்டதை மருத்துவ கழிவே உள்ளே வருதுங்க, அணுக்கழிவு கூட வருது. என்ன பண்ணுவீங்க? விழிஞ்சல் துறைமுகத்தில் இதெல்லாம் பிடிக்கலையா, போதை மருந்து இதெல்லாம்? அதனால் இது எல்லாமே வந்து சேர்ந்து தான் நாடு. இன்னும் இப்போ நீங்கள் இருக்கீங்க, இன்றைக்கி நல்லா இருப்பீங்க, நாளைக்கு ஜுரம் வந்துடும். நடுவில் இருந்தீங்கல்ல, அதுக்காக சார் நான் என்ன, எனக்கு வயசு கம்மி, இளம் வயசு தான், எனக்கு என்ன வந்துக்கிட்டு தான் இருக்கும். மருந்து சாப்பிடுவோம், மறுபடியும் சரியாயிடுவோம், மறுபடியும் திடீர்னு ஒரு நோய் வரும், திடீர்னு ஒரு கூட்டத்தில் போவோம், ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஏதாவது இந்த நாடும் அப்படி தான். இந்த மாதிரி பாக்டீரியா, வைரஸ் அட்டாக்கு, அந்த அட்டாக்கு மாதிரி இந்த அட்டாக்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லைகள்னு அதுதான். பங்களாதேஷ்லேருந்து ஆயுதம், நீங்கள் இந்தியாவுடைய இந்த 2 சைடு இருக்குல்ல, 2மே பெரிய ஹப்பு இது போதை மருந்து கடத்துறதுக்கு. முழுசும் உள்ளே வந்துட்டு தான் இருக்குது. அது ஒரு ட்ரையாங்கல்னு சொல்லுவாங்க. நீங்கள் சைனாலேருந்து உள்ளே வருது, பர்மாலேருந்து உள்ளே வருது, பங்களாதேஷ்லேருந்து வருது, இங்கே பாகிஸ்தான்லேருந்து வருது, ஆப்கானிஸ்தானில் வருது. இது எல்லாமே தீவிரவாதத்துக்கும் பயன்படுது. அதனால் இதெல்லாம் தடுத்துக்கிட்டு இருக்கிற வேலையும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இந்த வேலையை பண்ணி தான் ஆகணும். எதிர்கட்சிங்க உட்காந்து கேள்வி கேட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக சார். இன்று பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடந்துட்டு இருக்கு. என்ஐஏ மூலியமா எந்தெந்த விசாரணை நிலையங்கள்லாம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு சார்? 10 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்கேன்றாங்க. நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களில் ஏஜென்சிகள் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா என்எஸ்ஜி அவங்க தடயங்களை சேகரிக்குது, ஃபாரன்சிக் இது ஒரு சின்ன இது கூட ஒரு ஏதோ ஒரு இது கிடைக்குது, அதோடைய இது வந்து மேடு வந்து இப்போ பாகிஸ்தான் இதுன்னா இதன் மூலிமா இவர்கள் இதில் ஈடுபட்டிருக்காங்க. இது வந்து என்ன வகையான தாக்குதல், வெடிகுண்டு வெடித்தாங்களா இல்லை தற்கொலைப்படை தாக்குதலா, எதை வச்சு இவ்வளோ பெரிய பிளாஸ்ட் பண்ணாங்க, இவ்வளோ இதுக்கு கொண்டு போக முடியுமா, வெடிகுண்டு வச்சு வெடித்தா இதை விட பயங்கரமாக இருந்திருக்குமே. அப்போ இந்த பிளாஸ்டிக் என்ன இது, அமோனியம் நைட்ரேட்டா, என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி அதற்கு அந்த டெக்னிக்கல் சைடில் இருந்து இது பண்ணுவாங்க. தடவியல் ஃபாரன்சிக் இதில் பண்ணுவாங்க.
என்ஐஏ அவர்களுடைய இதில் தனியாக பண்ணுவாங்க. இவர்களுக்கு ரா வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். இவன் இங்கே இருக்கான் அங்கே இருக்கான் அந்த இது வந்து இந்த தொடர்பு வழி இது கிடச்சிருக்குதுன்னு 22 வகையான ஏஜென்சிகள் இருக்குது நம்மள்கிட்ட. அதனால் ஒவ்வொரு வாரம் ஏதோ ஒரு வகையில் அரேஞ்சி பண்ணுவாங்க. டெல்லி போலீஸ் இதில் இருக்கலாம். அவர்கள் இதில் கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. மெயினாக என்ஐஏ இதில் தன்னுடைய பணியை பண்ணிக்கிட்டு இருக்கும். அவங்க தான் இங்கே உள்நாட்டுக்குள்ளே இந்த தீவிரவாத இந்த மாதிரி விஷயங்களுக்கான ஒரு புலனாய்வு ஏஜென்சி. அவங்களுக்கு தான் கைது செய்கிறதுக்கு மற்ற விஷயங்களுக்கு விசாரணை நடத்துறதுக்கு இருக்குது. அதனால் அவங்க பண்ணுவாங்க. அதோடு சேர்ந்து மற்ற ஏஜென்சிகளும் அதில் இருப்பாங்க. டெல்லி பயங்கரவாதம் குறித்து பல்வேறு விவரங்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.